Hello student, 12th standard, theorem 1.1. If a square matrix has an inverse, then it is unique. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஒரே ஒரு இன்வெர்ஸ் இருக்கணும், ரெண்டு ஆன்சரோ மூணு ஆன்சரோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் ப்ரூவ் பண்ணிடலாம். லெட் ஏ பி எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏ பி எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஒரே ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்கணும், ஆனா நம்ம ரெண்டு இன்வெர்ஸ் இருக்கிறதா கண்டிஷன் எடுத்துக்கலாம். லெட் பி அண்ட் சி, பி அண்ட் சி ஆர் inverse of A. A க்கு வந்து ரெண்டு இன்வெர்ஸ் B and C இருக்குதா அப்படி எடுத்துக்கிட்டா AB equal BA equal யூனிட் மேட்ரிக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் B க்கு நான் எடுத்துறேன். B க்கு எடுத்தனா A உடைய இன்வெர்ஸா B இருந்துச்சுன்னா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ யூனிட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் C க்கு எடுப்போம். C க்கு எடுத்தனா ஃபர்ஸ்ட் உள்ளது மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ், ஏ உடைய இன்வெர்ஸ், ஏ உடைய மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் சி, நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் ஐஎன். இதை வேணா ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். Now C equal C into IN யூனிட் மேட்ரிக்ஸ். C equal C into IN, IN னா யூனிட் மேட்ரிக்ஸ் 1. அப்ப C equal C தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் C IN க்கு பதிலா இதுல AB அப்ளை பண்ணலாம். AB from 1 அப்ளை பண்ணிருக்கோம். from 1. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது CA B, CA க்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ IN from 2. from 2 ல இருந்து எடுத்திருக்கோம். இதுல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிருக்கோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்ப CA வந்து நமக்கு என்னன்னா IN B. இப்ப யூனிட் மேட்ரிக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் B. அப்ப C equal B. இன்வெர்ஸ் ரெண்டு இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்தோம், ஆனா ரெண்டுமே வேற வேறையா இருந்தா சிக்கும் பிக்கும் கிடைக்கக்கூடிய இன்வெர்ஸ் சேமா தான் கிடைக்கும், ஒரே வெளிவா தான் கிடைக்கும். அப்ப இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் therefore inverse matrix is always unique. Thank you student. காப்பி பண்ணிக்கங்க, மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.